காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, கண் பார்வை, கண் ஒளி. இன்றைக்கி எந்த அளவுக்கு அது டேமேஜ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு கண்கள் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, பெரியவங்களுக்கு ஆகிருக்கு, யாருக்கெல்லாம் ஆகிருக்கு, இது எப்படி ரெக்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், எப்படி இதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். வருங்காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மொபைல், டெஸ்க்டாப், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிஸ்டத்துலேயே உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலை, முறையற்ற உணவு, அதேமாரி கண்களுக்கு தேவையான போஷாக்கு நம்ம கொடுக்கறதே இல்லை. கண் ஒளி அப்படிங்கிறது வாழ்க்கை ஒளி அப்படிங்கிறத எல்லோரும் மறந்துடுறோம். இப்போ பார்த்தாலும் பார்த்திங்கனாக்கா நம்ம மொபைல்லே இருக்கும், வேறு வழி இல்லை. ஏன்னா நிறைய ஒர்க் இப்போ மொபைலில் தான் இருக்குது. இப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா நைட்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த மொபைலில் பார்க்கணும் தூங்குற வரைக்கும். இதான் பார்த்திங்கனாக்கா ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்துடுது. எந்த டிசீஸை வேணாலும் நம்ம கண்ணில் இருக்கிறத ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லைனா ஒரு கேட்ராக்ட்னா ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ரெக்டிஃபிகேஷன் ஒரு இது இருக்குது. ஆனால் ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ் டிசீஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு வந்தாலோ இல்லை பெரியவங்களுக்கு வந்தாலோ அதை தீர்க்கவே முடியாது. காரணம் என்ன? ஸ்ட்ரெஸ்ஸு மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, கண்ணுக்கும் உண்டு. நம்ம ஓய்வு கொடுக்குறதே கிடையாது. நம்ம திறந்து மூடும் செகண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு லூப்ரிகேண்ட்னு ஒன்று இருக்கும். இந்த கண்ணுக்கு ஓரம் பார்த்திங்கன்னா ஒரு சதை ஒன்று இருக்கும், அதுதான் கார்பரேட்டர், கண்ணுக்குள்ளே கார்பரேட்டர். அதுதான் ஃபில்டர் பண்ணும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கொடுக்கும். இன்ஜினுக்கு எப்படி ஒரு ஆயில் இன்ஜின் இருக்கோ, ஆயிலோடைய பம்ப் இருக்குமோ, அதே மாதிரி கண்ணுக்கான ஆயில் பம்ப் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எட்ஜில் இருக்கக்கூடிய அந்த சதை. அதில் என்ன பார்த்திங்கன்னா தண்ணியும் வரும், எண்ணெயும் வரும், லூப்ரிகேண்ட்டும் வரும், சத்தும் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு. இது எப்போ குறையுதோ, எப்போ அது டேமேஜ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு கண் பார்வை வருது. அப்போது நம்மளுடைய உடம்புக்கு மட்டும்தான் ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அப்படி கிடையாது, கண்ணுக்கும் உண்டு. கண்ணில் பிபி அதிகமானுச்சுன்னா தான் கிட்ட பார்வை, தூர பார்வை, ப்ளஸ் கண் திடீர்னு சடனாக இப்படிங்கிற செகண்டில் கண் பார்வை போனதுக்கெலாம் உண்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டீராய்டு போடுறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வரும். தொடர்ந்து மொபைல் பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை தவறி விடுகிறோம். ஸோ இதை என்ன பண்ணலாம்? சரி, சிஸ்டம் பார்க்குறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சிஸ்டம் பார்க்குறாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக ஐடி தான் நிறையா இருக்காங்க. சிஸ்டத்துலேயே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்தோடனே டயர்டில் படுத்துடுறாங்க. அப்படி படுக்கக்கூடாது. கண்ணில் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நாட்டு மருந்து கடையில் ஐ கப்னு ஒன்று இருக்கும். இந்த ஐ கப் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணால் தண்ணி பைப்பில் பிடிச்சிட்டு சுத்தமான பைப்பில் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கண்ணை ஐ கப்பில் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த சைட்லேயும் சரி நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், கண்ணை அழுக்க தான் சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு. இல்லை, தண்ணியில் இருக்க ஆக்சிஜனை கண் மேக்னெட் மாதிரி உறிஞ்சி எடுக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஐ கப் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கெட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு தலையை உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரொட்டேட் பண்ணாலும் ஓகே தான். ஆக நீங்கள் படுக்க போகும்போது இதை செஞ்சுட்டு படுத்திங்கன்னா உங்கள் கண் தப்பிச்சிக்கிச்சு, உங்கள் மூளை தப்பிச்சிக்கிச்சு. டோபோமின் செக்ஷன்லேருந்து என்னென்னலாம் மூளை சூடு உருவாகிறதோ, கண் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணும், டயர்டாக இருப்போம், ஆனால் தூங்குவோம். ஆனால் தூக்கம் கிடையாது, அது டயர்ட். நம்ம நினச்சிட்டு இருப்போம் தூங்கிட்டு இருப்போம், நல்லா தூங்கி இருந்திருப்போம். கிடையாது, நல்ல டயர்டு இருக்கும், ஆனால் அது தூக்கம் இல்லை. இது இன்சோமேனியா கொண்டு நிறுத்தி வச்சிரும். காரணம், தூக்கமின்மை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டோப்போமின் முளைச்சிக்கும். இன்பேலன்ஸ் ஆகிடுச்சினாலே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்துடும். ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி வந்துடும். இதே தான் குழந்தைகளுக்கு. இன்றைக்கி இருக்கிற பிறந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூடியூப்லேருந்து எல்லாம் டக்குன்னு பண்ணுறாங்க. காரணம் என்ன? டோப்போமின் முளைச்சிக்கிச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற சென்சார் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும்னு ஒரு இந்த வயசில் இந்த பக்குவம், இந்த வயதில் ஒன்று செய்யணும்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் ஒரே திரியாக ஹை ஃப்ரீக்வன்சியை கொடுத்து ஹைப்பர் ஆக்கி விட்டுரும். இந்த ஹைப்பர் வந்துச்சுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு 10 வயசு ஒரு 12 வயசு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒரு குழந்தை செய்திருப்போம். காரணம், இந்த டோப்போமின் இன்பேலன்ஸில் இருக்கிற விஷயந்தான். குழந்தைங்களுக்கு வரும். குழந்தைங்க பார்த்திங்கனாக்கா டோட்டலாக அதே மாதிரி தான் 24 ஹவர்ஸ். நம்மளாவது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு கொஞ்சம் டைம் இருக்கும். அவங்க பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு மொபைலே இருக்காங்க, மொபைலே விளையாடுறாங்க. ஸோ அவங்க சாப்பிட வைக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம மொபைலில் தான் பண்ணுறோம். இது பெரியவங்களுக்கே இவ்வளோ ஆபத்தை கொடுக்குதுன்னா குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே படிக்கிற பிள்ளைங்களுக்கு மெமரி லாஸ் முக்கியம். ஃபஸ்ட்டு மெமரி ஆகும். நீங்கள் சொல்கிறத காதுலேயே வாங்க மாட்டாங்க. கேட்குற மாதிரியே இருக்கும். ஆனால் சிந்தனை எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ இருப்பாங்க. ஊன்னு தலையாட்டுவாங்க. ஆனால் 10 வாட்டி கூப்பிட்டிங்கன்னா ஒரே தடவை தான் திருப்பிங்க. அதுவும் நீங்கள் அதட்டி கூப்பிட்டா மட்டும்தான் அவங்க திரும்புவாங்க. காரணம், இந்த டோப்போமினுடைய இன்பேலன்ஸ் தான். அதுக்கு மெயின் மொபைல். அதெல்லாம் எங்கே போகுது? ரிசீவருங்கிற இந்த கண். இந்த கண் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம், பாடுபட்டு உழைக்கிறது எல்லாமே லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரி, இதெல்லாம் இப்படிலாம் பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதுக்கான ரெமெடி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சிம்பிள். குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கேரட் ஜூஸ் அவசியம் கொடுத்துடணும். கேரட் ஜூஸோட 1 ஸ்பூன் தேன் சேர்க்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த வெயில் காலங்களில் நீங்கள் கண்டிப்பாக இதை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். எப்பொழுதுமே கொடுக்க ஆரம்பிச்சிடணும். கேரட் ஜூஸ் போட்டுக்கோங்க, ஃபில்டர் பண்ணி ஜூஸாக எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் தேன் மட்டும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண் அவ்வளோ சூப்பராக இருக்கும், முடி நல்லா வளர்ச்சி இருக்கும், மெமரி பாயிண்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் இது அவ்வளோ அழகாக நான் சொன்னேன். ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ் ஒரு பிரச்சனை அவ்வளோ சீக்கிரத்தில் தீர்க்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை கூட அவ்வளோ சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த கேரட் ஜூஸ் ப்ளஸ் ஹனி.
இது நம்பர் 1 டிப்ஸ். 2 இந்த ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இது காலுக்கும் சரி கைக்கும் சரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் ப்ளஸ் நடுவிரல் சேர்ந்து இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்தாலே போதுமான விஷயம். ஐக்கு டேரெக்டாக எனர்ஜி கொடுக்கறது, கண் சுருக்கம் இருக்கிறது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது, கண்ணுக்கு ரத்த ஓட்டம் கொடுக்கறது, இந்த மோட்டார் சென்சாரி பாயிண்ட்டை வந்து இயக்கிறது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த 2 விரலுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல சென்டராக வரும். ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணாலே போகும். லைட்டாக ஏதாவது ஒரு பேனை வச்சு நீங்கள் பஞ்ச் பண்ணி பாருங்கள், அது லைட்டாக ஊதகமாக வலிக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது இதமான வலி சுகமான வலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்த நம்ம வந்து ஒரு பேனை வச்சு நல்லா ஒரு ட்ரிகர் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அது பெயின் இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்கும். காரணம் ரத்த ஓட்டம் அங்கே தான் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அது ஒரு பாயிண்ட் லைட்டாக அப்படி அழகாக ட்ரிகர் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து இப்படி நேராக ஒரு இந்த பாயிண்ட் அமுக்குங்க. ஏதாவது உங்களுக்கு மங்களாக தெரியக்கூடிய எழுத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ண பார்த்திங்கன்னா அது பிரைட் ஆகும். எப்படி நம்ம வந்து இந்த சில மோட்டாரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஸ்பீடு வந்து ஸ்பீடாக இருக்கும், கம்மியாக இருக்கும் இல்லையா, அதேமாரி உங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய ஒளி டிஃப்ரென்ஸ் ஆகிறத இங்கேயே நம்ம பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த கையை எடுக்கிறதுக்கே மனசு இருக்காது, ஏன்னா வலிக்கும் லைட்டாக, ஆனாலும் ஒரு வகையான ஒரு இதமான வலி இருக்கிறதுனால அதை நம்ம வந்து சூப்பராக ரசிப்போம். இதை மட்டும் நம்ம காலைல பண்ணிவிட்டு பாருங்கள். கண் மட்டும் கிடையாது, லிவருக்கும் கண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கேட்ராக்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேட்டி லிவர் கன்ஃபார்ம். நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை. கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்குது, கண் பிரச்சனை இருக்குன்னா லிவரை செக் பண்ணி லிவர் அங்கே ஃபேட்டி லிவர் ஃபஸ்ட் கிரேடாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த கேரட் ஜூஸ் தேன் சாப்பிட்டீங்கன்னா இது எடுக்க சூப்பராகவே ரெடி ஆகும். ஸோ அப்போது இந்த கேட்ராக்ட் லிவரை சரி பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதேமாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கொத்தமல்லி புதினா ஜூஸ் எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் புதினா அதான் இலையாக எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு ஜூஸ் அடிச்சுக்கிட்டு இந்து உப்பு ப்ளஸ் லெமன் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். வாரம் ஒரு முறை ஆட்டோமேட்டிக்காக எப்பேற்பட்ட நம்மளுடைய லிவர் சொரியாசிஸ், லிவர் வீக்கம் எல்லாமே சூப்பராக சரியாயிடும். இது சரியாச்சுன்னா கண்ணும் சரியாயிடும். அப்போது ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் உள்ள பிபி, கண்ணில் இருக்கக்கூடிய கிட்ட பார்வை, தூர பார்வை ப்ளஸ் கேட்ராக்ட், இது எல்லாமே லிவர் சம்மந்தப்பட்ட விஷயம். இதுதான் இது லூஸ் ஆயிடுச்சுன்னா கண்ணுக்கு இந்த பிரச்சனை வந்துடும். இந்த கண்ணுக்கு இந்த பிரச்சனை லிவரும் பாதிக்கப்படும். டைரக்ட் கனெக்டட் வித் லிவருங்கிறது ராஜ உறுப்பு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலே போதுமான விஷயம். அதேமாரி இந்த கண், அதாவது மூக்குக்கு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்க, 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 10-15 தடவை பண்ணாலே போதுமான விஷயந்தான். கண் சூப்பராகிடும். இது குழந்தைங்களுக்கு நம்மளே பண்ணி விட்டுடலாம். 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் நம்மளே பண்ணி விட்டுடலாம். நைட்டு படுக்க போகும்போது பண்ணி விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொபைல் பார்க்குறதுனாலையோ இது வந்து கண்ணை அஃபெக்ட் பண்ணாமல் ஓரளவு ரத்த ஓட்டத்தை கொடுத்து விடும். இந்த இடத்துல நீங்கள் அமுக்கும் பொழுது நான் சொன்னாலே அந்த இந்த சதை பகுதியில் இருக்கக்கூடிய அடைப்பு எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் போகிறோம், தூசியில் போகிறோம், அதெல்லாம் அடைச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் எடுபட்டுருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த நினைவு சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிச்சிடும். கண்ணுக்கு தேவையான பிளட்டு போகும், கண்ணுக்கு தேவையான நினைவு சுரப்பிகள் போகும். ஆக வந்து கண் சூப்பராக இருக்கும். இந்த ரெட்டிஷ் இல்லாமல் பார்வை நல்லாயிருக்கும். இது குழந்தைகளுக்கு அவசியம் சொல்லியும் தரணும், நம்மளும் செஞ்சிடணும். இந்த ஐடி பீப்புள்ஸ் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஐக்கப் வாட்டர் வாஷிங் அப்படிங்கிறது பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், அவ்வளோ ரிலாக்ஸாக இருப்பீங்க. இது பண்ணாலே போதுமான விஷயம். இந்த பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்ட் கண்ணுக்கு அவசியமான ஒன்று. இதை செய்தாலே போதும். கேரட் ஜூஸ் வித் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பர். இந்த ஃபேட்டி லிவரை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டாலே கண் பார்வை சரியாக்கிவிடும். கண் எரிச்சல் இருக்காது. கண்ணுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் உங்களுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ கண்ணாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் வருங்காலத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம டிவி பார்க்குறதும் மொபைல் பார்க்குறதும் அதில் தான் நம்ம ஒர்க் மேஜராக இருக்க போகுது. ஸோ அதனால் பேசிக்காக நம்ம கண்ணை வளம் செய்து கொள்ள வேண்டும். நம்ம கண்ணை வந்து பாதுகாத்துக்கணும். ஸோ கிட்ட பார்வை, தூர பார்வை, இந்த கண்ணாடி போட்டிருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக இதை மட்டும் செஞ்சாலே போதுமான விஷயந்தான். இப்படி நம்ம கண்ணை வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ அழகாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.